என்னெல்லாம் செய்கிறார், அவர் என்னெல்லாம் செய்வதன் மூலமாக அந்த மிஷன் ஸ்டேட்மெண்டை குறித்து அவர் பேஷனேட்டாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். என்னெல்லாம் செய்வது நிமித்தமாக அதை வாசிக்கலாமா? ஒரு பெரிய பேசேஜ் தான், பட் ஸ்டில். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இரண்டாவது உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நாம் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாயிருக்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுத்துவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படியாகவும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படியும் உங்களை காண வாஞ்சையா இருக்கிறபடினாலே எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்திலே கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் பலமுறை யோசனையா இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். ஆகையால் ரோமாவில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். பொதுவாக வேத பண்டிதர்களுடைய கருத்து என்னவென்றால், இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலேயே மிகவும் ஈஸியான எளிதான ஒரு பகுதி என்றால் இந்த 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும் என்று சொல்கிறார்கள். சோ அந்த எளிதான பகுதியிலே நாம் கிட்டத்தட்ட 3 மாதம் டுவெல் பண்ணினோம். அந்த எளிதான பகுதியே இவ்வளவு சுவாரஸ்யமாகவும் இவ்வளவு நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறதாகவும் தேவனாகிய கர்த்தரை இவ்வளவு அழகாக நமக்கு சித்தரித்து காண்பிக்கிறதாகவும் இருக்குமானால், அந்த கடினமான பகுதி அல்லது எந்த பகுதிக்கு அடுத்த வாரத்திலிருந்து நாம் செல்ல இருக்கிறோமோ அந்த பகுதியை உண்மையாகவே திறப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாரானால், அது ஒருவேளை இதுவரையிலும் வராதவர்கள் இவர்களெல்லாம் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிப்போமே. ஆனால் அடுத்த பகுதியில் இருந்தாவது நாம் சேர்த்துக் கொள்ள முயற்சி செய்வோம். ரியல் கண்டென்ட், இதுவரையிலும் தன்னை குறித்தும் யாருக்கு எழுதுகிறார் என்பதை குறித்தும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு தி லெட்டர், அதுவே நம்மை ஆச்சரியத்திலே ஆழ்த்தி இருக்கிறது. சோ இந்த 14வது வசனம் 15வது வசனம் ஆகிய இந்த 2 வசனங்கள் அடங்கிய இந்த பகுதிக்கு நாம் ஒரு உப தலைப்பு கொடுப்போம். ஆனால் அது உங்களுடைய மெட்டீரியல்ல போடல, ஆக்சுவலா பால்ஸ் யூனிக் மோட்டிவேஷன் என்று சொல்லி போடலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் மிஷன் ஸ்டேட்மெண்டை 7-8 வசனத்திலே எழுதினவர் அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட்காக எவ்வளவு பேஷனேட்டாக இருக்கிறார் என்பதை சுட்டி காண்பிக்கும்படியாக முதலாவதாக அவர் என்ன சொல்கிறார்? 8வது வசனத்துல அவருடைய கிரேட்ஃபுல்னஸை தெரியப்படுத்துகிறார். நான் இந்த ரோமாபுரி திருச்சபையாரே உங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இல்ல பார்த்து அந்த காரியத்தை பிளாஷ்பேக் மாதிரி நம்முடைய மனதிலே கொண்டு வர நாம் முயற்சி செய்வோம். இந்த ரோமாபுரி திருச்சபையாருக்கு உள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த உள்ளே அவர்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் பலமாய் கிரியை செய்வது நிமித்தம் அது வெளியே நற்கிரியைகளாக வெளிப்படுகிறது. அது நிமித்தமாய் உலகம் எங்கும் உள்ளவர்கள் இவர்களுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறார்கள். இவ்வளவு பெரிய விசுவாசம் உடையவர்களாக இந்த ரோமாபுரி திருச்சபையார் இருக்கிறபடினாலே நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸைட்மெண்ட்ல சொல்கிறார். How grateful I am for Roman believers. இரண்டாவது அவருடைய யூனிக்கான பிரேயரை பார்க்கணும்ல. ஒருவேளை நம்ம ஒவ்வொரு வார்த்தையா போனதுனால அந்த பெரிய கண்டென்ட்
அது என்னன்னு சொல்லி நம்ம ஒருவேளை மிஸ் பண்ணி இருக்கலாம், அதனால சொல்றேன். ஸோ முதலாவது அவருடைய பேஷனை வெளிப்படுத்துகிறதுலே முதல் காரியமாக என்ன செய்கிறார், அவர்களுக்காக எவ்வளவு நன்றி உள்ள, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து அவர் எழுதுகிறார். அதுவே அவ்வளவு பேஷனேட்டா இருக்குது. மூன்றாவதாக அவருடைய வாஞ்சையை வெளிப்படுத்துகிறார். நான் எப்படியாயிலும் அந்த ஜெபத்திலையும் வெளிப்படுத்துகிறார். அதுக்கு அந்த ஜெபத்திலேயே அவருடைய வாஞ்சையை வெளிப்படுத்துகிறார். நான் எப்படியாவது நான் உங்களிடத்தில் வந்து எனக்கு ஆண்டவர் விசுவாசத்தின் அடிப்படையிலே கொடுத்திருக்கிற அந்த வரத்தை நான் உங்களுக்கு பயன்படுத்தி உங்களுடைய விசுவாச வர்த்தனை உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே நீங்கள் சில வரங்களை பயன்படுத்துவது நிமித்தமாய் நான் கம்ஃபர்ட்டாக, நான் ஸ்திரப்பட, நான் என்னுடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுவது நிமித்தமாக நான் சந்தோஷப்படுவேன். இப்படி நான் இதற்காக, இந்த காரியத்துக்காக உங்கள் மத்தியிலே நான் வர வாஞ்சையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதற்காக தேவனுடைய சித்தத்தினாலே நல்ல பிரயாணம் எனக்கு வாய்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஸோ அவருடைய ஜெபத்திலேயே அந்த பேஷனை பார்க்க முடியுது. அவருடைய லாங்கிங்னஸ், அந்த விசுவாசிகளை பார்க்க அவருக்கு இருந்த வாஞ்சை. அதை தொடர்ந்து இந்த நாளிலே 14-15 வசனங்களிலே அவருடைய யுனிக்கான மோட்டிவேஷன், இந்த ஊழியத்திலே அவரை மோட்டிவேட் பண்ணுகிற காரியம் என்ன? நம்முடைய மோட்டிவேஷன் சரியானதாக இருக்க வேண்டும். அந்த மோட்டிவேஷன் சரியானதாக இருக்குமானால் தான் நம்முடைய ஊழியம் லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு நாள் ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கேன். டு ஸ்டார்ட் வித் அந்த இல்லஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும். ஸ்காட்லாண்ட்ல ஒரு பிரிசனர்ஸ், ஒரு ஸ்காட்லாந்து தேசத்திலே ஒரு பிரிசன்ல அநேகர் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த பிரிசன்ல ஒரு சாப்ளின் இருந்தார். அந்த பிரிசன்ல, அல்லது ஸ்காட்லாந்து தேசத்தினுடைய வழக்கம் என்னவென்றால், அந்த பிரிசன்ல ஆயுள் கைதிகளாக இருக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் 1 or 2 people அவங்க தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ தூக்கு தண்டனை எந்த ஆட்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த பிரிசனருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அவர்களுக்கு எந்த நாளிலே தூக்கு தண்டனை கொடுப்பார்களோ அந்த நாளுக்கு முந்தின நாள் இரவிலே அவர்கள் இருதயம் படபடத்து பயந்து கொண்டு இருக்கிற அந்த வேளையிலே அந்த சாப்ளின் ஒரு விசேஷமான ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களை சந்திக்க வருவார். வரும்போது அவர் வந்து காஸ்பலை ப்ரீச் பண்ணுவார். இது வந்து ஒரு ட்ரெடிஷனலான ஒரு காரியம். ஆனால் மிக முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்லி விசுவாசிகளாகிய நமக்கு தெரியும். அது எவ்வளவு முக்கியம் இல்லை. அந்த நாள்ல அடுத்த நாள் காலையில 7 மணி அல்லது 8 மணிக்கு அதிகாலையில ஹேங் பண்ணுவாங்க. அப்ப முந்தின நாள் ராத்திரி அவனுக்கு செய்யப்படுகிற ஊழியம் மிகவும் முக்கியமான ஊழியம். அந்த நாளில அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரான்னா முடிச்சுட்டு போவான் அப்படின்னு சொல்றதுதான் அவனுடைய தாற்பயம். ஆனா அந்த சாப்ளின் வந்து அவருடைய ட்ரெடிஷனலான முறைப்படி ஹோமிலி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அத எழுதப்பட்ட ஒரு செய்தி. இது வந்து ரொட்டீனா அவர் எல்லா பிரிசனர்ஸ்க்கும் இந்த மாதிரி அடுத்த நாள் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்குமே ரொட்டீனா அவர் செய்யற காரியம் அந்த சுவிசேஷத்துக்கு, அதாவது ஏதோ கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மெசேஜ அப்படியே அவர் வாசித்து முடிச்சிட்டார். வாசித்து முடிச்ச உடனே அந்த பிரிசனர் நாளைக்கு தூக்கு தண்டனை விதித்து தூக்கு தண்டனைக்கு ஆயத்தமாகிறார். அந்த மனுஷன் கேட்டானா, ஐயா நீர் சொல்லுகிறது உண்மை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, உண்மையாக அது இருக்குமானால் நீங்க அத எனக்கு சொன்ன விதத்திலே, எனக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு ப்ரீச் பண்ண விதத்திலே எனக்கு அது உண்மை மாதிரி தெரியல. ஆனா நீங்க ப்ரீச் பண்ண, நீங்க சொன்ன கண்டென்ட் மாத்திரம் உண்மையாக இருக்குமானால் ஸ்காட்லாந்து தேசம் முழுசும் கண்ணாடி குப்பிகளை இப்படி பிளாட்டா இல்ல, ஹரிசாண்டலா குத்தி குத்தி ரோடு ஃபுல்லா வச்சிருந்தாலும் அந்த எல்லா ஸ்காட்லாந்து முழுசும் உள்ள எல்லா ரோடுகள்லையும் எல்லா தெருக்கள்லையும் அப்படி கண்ணாடி குப்பிகளை நேராக பெர்பெண்டிகுலராக அவர்கள் சொருகி வச்சிருந்தாலும் நான்
என் முழங்காலேயே நடந்து சென்று, முழங்காலே ஊர்ந்து சென்று வீடு வீடாக இந்த செய்தியை அறிவிப்பேன். So the content of the message is so important. But நீங்க சொல்ற விதத்துல எனக்கு அப்படி உண்மை நான் தெரியல. So எதை குறிக்கிறது என்றால் the way how he was motivated for his ministry. எந்த விதத்திலே அவர் இந்த தன்னுடைய ஊழியத்துக்கு என்று மோட்டிவேஷனை பெற்றுக்கொண்டார், அதுல பிரச்சனை இருக்கிறது. So இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மோட்டிவேஷனை குறித்து மிகவும் துல்லியமான ஒரு காரியத்தை சொல்கிறார். This is very important. So 14வது வசனத்திலே அந்த கடனாளியா இருக்கிறேன் அந்த வசனத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். So இதிலே 2 தெளிவான ப்ரொபோசிஷன்ஸ் அல்லது கூற்றுக்கள் இருக்கின்றன. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன் என்பது ஒரு ப்ரொபோசிஷன். ஆகையால் அந்த ஆர்குமெண்ட் எப்படி போகுது பாருங்க. ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். சோ ஒரு லாஜிக், இந்த காரணத்தினாலே இந்த ப்ரொபோசிஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரணத்தின் அடிப்படையில், இந்த காரணத்தினாலே ஆகையால் நான் ரோமாபுரியில் இருக்கிற உங்களிடத்திலே வந்து என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். திரும்பவும் நாம ஞாபகப்படுத்த வேண்டிய காரியம், ரோமாபுரியில் இருக்கிறவர்கள் விசுவாசிகள். அகைன் நமக்கு நன்றாக தெரிந்த கான்செப்ட் தான். இப்போ விசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த நாட்களிலே, அல்லது வருகிற நாட்களிலும் இன்னும் அதை நாம புரிந்து கொள்வோம். ஸோ என்னால் இயன்ற மட்டும் ரோமாபுரியிலே நான் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு காரணம் என்னவென்றால், அதாவது இங்கே பிரசங்கம் பண்ணுவதற்கு, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு என்னை மோட்டிவேட் பண்ணுகிற காரியம் என்னவென்றால், எனக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருக்கிறது, நான் கடனாளியா இருக்கிறேன். யாருக்கெல்லாம் கடனாளியா இருக்கிறேன் என்று அழகான அந்த ஃப்ரேசஸ், சிவப்பு மயில போட்டிருக்கிறது ஃப்ரேசஸ். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும், ஞானிகளுக்கும் மூடருக்கும் ஃப்ரேஸ், கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும். ஸோ ஃப்ரேஸ் எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிற அந்த மெத்தடாலஜியும் நம்ம பார்க்கலாம். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் அப்படின்னு சொன்னா, கிரேக்கர்னா அந்த நாட்கள்ல நல்ல கல்ச்சர்ட் பீப்புள் அல்லது நன்றாக படித்த மக்கள். அந்நியர் அப்படின்னு சொல்லும்போது அபாரிஜினல்ஸ் அல்லது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு, பார்பேரியன்ஸ், புறஜாதிகள், ஒதுக்கப்பட்டவர்கள். கிரேக்கருக்கு நேரா எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் ஆனவர்கள். கிரேக்கர்கள் நன்றாக படிச்சு எலிட் குரூப், அவர்களுக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். பார்பேரியன்ஸ்க்கும் அல்லது அன்கல்ச்சர்ட் பீப்புள், படிக்காதவர்கள், அவர்களுக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஞானிகளுக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். மூடருக்கும் கூட நான் கடனாளியா இருக்கிறேன். ஒருவருக்கும் 2 எக்ஸ்ட்ரீம், அப்படின்னா இடைப்பட்டவர்களும் அதில் அடங்குகிறார்கள். ஞானிகளுக்கு, ஞானத்தில் சிறந்த கிரேக்கர்களுக்கு அல்லது அப்படிப்பட்டவர்களுக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். சோ கடனாளியா இருக்கிறேன். முதல் கேள்விக்கு நாம போகலாம். 14வது வசனத்தின் அடிப்படையில் இன்டர்பிரேட்டிவ் क्वेश्चन என்ன கேட்கிறேன் என்றால், நான் கடனாளியா இருக்கிறேன் என்று பவுல் கூறுவதன் அர்த்தம் என்ன? நம்முடைய மிஷன் மற்றும் ஊழியத்திற்கான உள் உந்து சக்தி, சரியான வேர்டான்னு தெரியல, மோட்டிவேஷனுக்கு தமிழாக்கமாக உள் உந்து சக்தி. இது வெளியாக வருகிற உந்து சக்தி அல்ல. வெளியாக சமீபத்தில் ஒரு சர்ச்சுக்கு நான் போயிருக்கும் போது அந்த சபையில் உள்ளவர்கள், அந்த சபையில் உள்ள ஒரு காஸ்பல் ப்ரோக்ராமுக்கு அன்னைக்கு எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு, யாருமே போகலையா அந்த காஸ்பல் ப்ரோக்ராம். அதனால அவரு எந்த விதத்திலே அவர்களை மோட்டிவேட் பண்றாரு அப்படிங்கிற அந்த விதம் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அவங்கள திட்டாத குறையா திட்டிட்டு இருந்தாரு, யாருமே வரல. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு, நீங்க எப்படிதான் இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ that is a depressive motivation. அது ஒரு சரியான மோட்டிவேஷன் கிடையாது. ஸோ இதனால
அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய சரியான மோட்டிவேஷனை நம்ம பார்க்கலாம். சோ கடனாளியா இருக்கிறேன் என்று பவுல் கூறுவதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 7வது வசனம் ஏற்கனவே நாம மனப்பாடமாக கற்றுக்கொண்ட அந்த வசனம் தான். 1:7 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? அவருடைய ஊழியத்திற்கு, அவருடைய மிஷனுக்கு, மிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அவருடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மோட்டிவேஷனாக இருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி 1வது அதிகாரம் 7வது வசனம். தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும், தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். முதலாவது அப்சர்வ் பண்ண வேண்டியது, நான் கடனாளியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு கடனாளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாரா அப்படிங்கறத நமக்கு இங்க நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பிரச்சனை. தேவனுக்கு கடனாளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல இல்லையா? இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்கிறார், கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும். இது radically opposite to saying that I am debted to God. I am obligated to God. நான் தேவனுக்கு கடனாளியா இருக்கிறேன் என்று சொல்வதற்கு இது ஆப்போசிட்டான காரியம். அது பெர்பெண்டிகுலர், இது ஹரிசாண்டல். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க பெர்பெண்டிகுலரா நான் தேவனுக்கு கடனாளி என்று சொல்லவில்லை, மற்றவர்களுக்கு நான் கடனாளியா இருக்கிறேன். ஆனால் தேவன் எனக்கு அளித்த கிருபை அதை அதிகமா மென்ஷன் பண்ணுகிறத இதோட சம்பந்தப்படுத்தி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சோ 1:7 நான் வாசித்த அந்த வசனத்தை, தமது நாமத்திலும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளியிருக்கிறார். இதை நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அப்படின்னு சொல்கிறதை காட்டிலும் பிளைனா கிருபையினால் அப்போஸ்தல ஊழியத்தை அருளினார் அப்படின்னு சொல்லி தான் படிச்சோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எனவே திரும்ப திரும்ப நம்ம அந்த காரியங்களை பார்ப்போம். கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் என்று எழுதியிருக்காலும் கிருபையினால் வருகிற அப்போஸ்தல ஊழியம். சோ எங்களுடைய அப்போஸ்தல ஊழியம் எங்களுக்கு மோட்டிவேஷன் அளிக்கிறது என்னவென்றால் தேவனுடைய கிருபையினாலே அதை பெற்றிருக்கிறோம். கிருபை என்றால் ஒன்றுமே தகுதி இல்லாதவனுக்கு அருளப்படுகிறது தான் காரியம். சோ நானும் இங்க இருக்கிற எல்லாருமே ஜீரோ தான். சோ ஜீரோனா ஒண்ணுமே இல்லை. சோ நான் இங்க இந்த பைபிள் ஸ்டடியை லீட் பண்ண உங்களுக்கு சர்வெண்டாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றால் அவர் அளிக்கிற கிருபை, மைனஸ் கிரேஸ் ஒண்ணுமே இல்லை, ஜீரோ மைனஸ் கிரேஸ் ஒண்ணுமே இல்லை. சோ அதை தான் அவர் எல்லா வசனங்கள்லையும் நிறைய வசனங்கள்ல சொல்லுகிறத பார்க்கணும். இன்னொரு வசனம் இதையும் நம்ம வாசித்திருக்கிறோம், ஆனாலும் மிக முக்கியமான ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். இந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லும்போது இது கொஞ்சம் அந்த கிரேஸ் உடைய ரியலைசேஷன் இல்லையோ, தன்னுடைய வேலையை சொல்லுகிறாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தோன்றும். ஆனால் நம்முடைய காரியமும் அதுல இருக்குது. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்கிற ரியாலிட்டிய சொல்லுகிறவர் சாண்ட்விச் மாதிரி அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேல எத்தனை தடவை கிருபையை குறித்து சொல்கிறார்? 2 முறை சொல்லிட்டார் இல்லையா? அதுக்கப்புறம் அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று சொன்னவர் அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகிலும் நான் அல்ல, நான் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. It was
It's not I. நானே அல்ல, என்னுடனே இருந்த கிருபை. So கிருபை மாத்திரம் எத்தனை தடவை பயன்படுத்தப்படுகிறது? 3 முறை. So whenever Paul talks about the grace that motivates him to ministry, he is so excited. ஒரு வசனத்தை 3 முறை சொல்வதை நாம் பார்க்கிறோம். So நாம அவருக்கு கடனாளிகள். நாம் மனுஷருக்கு, இந்த மனுஷருக்கு கடனாளிகளாக இருக்க முடியும், ஆனா தேவனுக்கு கடனாளிகளாக நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு சில வசனங்களை நாம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 17:25. எல்லாருக்கும் ஜீவனையும், எல்லாரும் 17:25. எல்லாருக்கும் ஜீவனையும் எல்லாருக்கும் ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. சங்கீதம் 50 இதோட சேர்த்து நான் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி. நான் குறிப்பிடல. சங்கீதம் 50ல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன். அந்த காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாமே என்னுடையது அப்படின்னு சொல்லுகிறார். எனக்கு நீ என்ன கொண்டு வர முடியும்? எனக்கு பூமியும் அது நிறைவும் என்னுடையது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திரும்பவும் சொல்லுகிறார். ஸோ ஆண்டவருக்கு நான் கடனாளியாகி நான் எதுவுமே செலுத்த முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 35வது வசனம் மிகவும் முக்கியமான ஒரு வசனம். ரோமர் 11:35. தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? இதுல உள்ள பிரின்சிபிள் விளங்குச்சுல. நான் ஒன்றை ஆண்டவருக்கு கொடுத்து அவரை பிரைப் பண்ற மாதிரி பிரைப் பண்ணி அவரிடத்துல இருந்து நான் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் நான் இந்த ஹிந்தி பாடல் ஒன்று சொல்லிக் கொடுக்கும் போது கூட ஸ்தூதி ஆராதனா உப்பர் ஜாத்தியே ஆஷிஷ் தேக்கம் நீச் ஜாத்தியே, அது கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் ஆண்டவரை துதிக்கிறதுனால அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பது கொஞ்சம் டேஞ்சரஸான ஸ்டேட்மெண்ட். அவரை அப்படி பிரைப் பண்ண முடியாது. சோ கிரேஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அதனுடைய கிரேக்க பதம் என்னவென்றால் கேரிஸ். கிரேஸ் கேரிஸ், அதுல இருந்து தான் அந்த கேரிஸ்மா அல்லது கிரேட்ஃபுல்னஸ் வருது. கிரேஸ்ல இருந்து தான் கிரேட்ஃபுல்னஸ் வருது. சோ கிருபை கொடுக்கப்பட வேண்டுமா? கொடுக்கப்படுகிறது என்றால் கிருபைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிரேட்ஃபுல்னஸ் தான். நாம் நன்றி உள்ளவர்களாக கிருபை முதல்ல கொடுக்கப்படுது. அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக நன்றியை எக்ஸ்பிரஸ் பண்றோம். துதியை செலுத்தி அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது என்பது அதுக்கு ஆப்போசிட் ஆனது. சமீபத்துல ஒரு விசுவாசி, ஒரு சபையினுடைய விசுவாசியோட பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன ஒரு காரியம், அவங்க சர்ச்ல உள்ள இன்னொரு பிலிவரை குறித்து அவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, அவங்க இந்த வாட்டி பிபிஎஸ் எடுக்காம வீட்டுக்கு கோபமா போயிட்டு இருந்தாங்களாம். எல்லா வருஷமுமே அவங்கதான் பிபிஎஸ்ல ரொம்ப ஆக்டிவா செயல்படுவாங்களாம். ஆனா அதனால இந்த சகோதரர் என்னிடத்துல ஷேர் பண்ண சகோதரர் அவங்ககிட்ட, ஏன் ஆச்சு எப்பயுமே நீங்க தானே ஆக்டிவா இருந்து இந்த பிபிஎஸ் நடத்துவீங்க, இன்னைக்கு இந்த தடவை பிபிஎஸ் நடத்தாம போறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா, நான் ஆண்டவரத்துல கோபமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. என்ன கோபமா இருக்கீங்கன்னா, நான் ஆண்டவருக்காக ஒவ்வொரு வருஷமும் பிபிஎஸ் இப்படி நடத்துறேன், இவ்வளவு பாடுபடுறேன் நான் ஆண்டவருக்காக, ஆனால் அவர் எனக்கு ஒரு காரியம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி. அவர் எனக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு குழந்தை கொடுக்காது அப்படின்னால நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். சோ
அதற்கு எக்ஸாக்டா அந்த காரியத்துக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டான காரியத்தை தான் தேவனாகிய கர்த்தரை குறித்து இந்த 11:35 பவுல் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? வாசிக்கலாம் திரும்பமாக. தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? நாம அது எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி நாம் ஆண்டவருக்கு கொடுத்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த பிரின்சிபல் அடிப்படையிலே நடக்கிற காரியம் அல்ல. சங்கீதம் 116:12-13. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அதிகமாய் நாம் நம்முடைய ஆராதனைகளிலே பயன்படுத்துகிற ஒரு காரியம் இல்லையா? கர்த்தர் எனக்கு ஏராளமாக நன்மை செய்திருக்கிறார். நம்ம அப்போஸ்தலர் 17:25 வாசித்தபடி ஜீவனையும் சுவாசத்தையும் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறதே அவர் தான். கர்த்தர் எனக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். அதனால நான் என்ன செய்வேன்? நான் அவருக்கு ஏதாவது கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரா? இதனுடைய தாற்பயம் என்ன? இந்த வசனத்தினுடைய தாற்பயம் என்ன? அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? What shall I give? நான் அவருக்கு என்ன செலுத்த முடியும்? சங்கீதக்காரன் இங்கே அந்த தேவனா அவருக்கு முன்பதாக நான் ஜீரோவாகவும் அவர் எல்லாவற்றையும் உடையவராக ஏன் உயிரையே பிடித்திருக்கிறவராக அவருக்குள்ளே தான் நான் இருக்கிறேன், அசைகிறேன், வாழ்கிறேன் அப்படிங்கிற அந்த இதிலே நான் என்னத்தை செலுத்துவேன் அப்படிங்கிற அந்த மூட்ல தான் கேட்கிறாரு. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை, அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பினுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் அப்படின்னு கொடுத்த அந்த ரட்சிப்பின் பாத்திரம் வெறுமையான பாத்திரமா இருக்கிறது. அவருடைய தாற்பயம், அவர் சொல்லுவதனுடைய தாற்பயம் என்னவென்றால், வெறுமையான அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தோடு கிரேட்ஃபுல்லா நிக்கிற ஆண்டவரே, நீர் இன்னும் மூற்றும். So always giver get the glory. நான் ஆண்டவரிடத்திலே இன்னும் கிருபைக்காக ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே என்னிலே ஒன்றுமே இல்லை, நீர் உம்முடைய கிருபையை தந்தாதான் நான் ஏதாயிலும் செய்ய முடியும் என்கிற உணர்வோடு கூட நான் வரும் பொழுது அவர் நமக்கு கிருபையை ஏராளமாய் வழங்குவதற்கு அவர் ரொம்ப 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 ஆர்வம் உள்ளவராகவும் இருக்கிறார். ஏனென்றால் கிருபையை அவர் கொடுக்க அவர் மகிமைப்படுகிறார். நாம் அவரை சார்ந்து வாழ பழகிக்கொள்கிறோம். அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள அவர் மகிமைப்படுகிறார். This is the secret. இந்த ரோமர் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. விசுவாசத்தையும் கிருபையையும் அவர் கொடுக்கிறபடினாலே இந்த விசுவாசமும் கிருபையும் எங்கெல்லாம் ஆபரேட் ஆகுதோ அங்கெல்லாம் அவர் மகிமைப்படுகிறார், அவர் சந்தோஷப்படுகிறார். He is so pleased. Okay. So எதற்காக அவர் ஆப்ளிகேட்டடாக இருக்கிறார்? 1வது அதிகாரம் ரோமர் 1:15 எதற்காக கடமைப்பட்டிருக்கிறார்? ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு கடனாளியா இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அடிப்படையாக தேவைப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை சொல்லிட்டார். நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லி வச்சுக்கிறேன். நான் கடனாளியா இருக்கிறேன், தேவனுக்கு அல்ல, மனிதர்களுக்கு, கிரேக்கருக்கும் அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் என்கிற எக்ஸ்ட்ரீம் குரூப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு நான் கடனாளியா இருக்கிறேன். தேவனுக்கு அல்ல. கடனாளியா இருப்பதனாலே நான் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு ஒரு வே இருக்கிறது. நான் கடனாளி என்கிற முறையிலே நான் அதை செய்வேனே, ஆனால் நான் ஒரு பர்டிகுலர் வேல அதை செய்வதற்கு நான் கடனாளியா இருக்கிறேன் என்பதுதான் மிகவும் முக்கியமான காரியம். அதுதான் ரோமர் 15வது அதிகாரத்திலே 13:8 ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புக்குரிய கடனை இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் தராதீர்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான்.
நான் மற்றவர்களுக்கு கடனாளியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இவர் கடன் வாங்கி இருக்கிறாரா அவர்கிட்ட? வேற எதிலும் கடன் படாதுங்கள் அப்படின்னு சொல்றாரு. லோன்ல நம்ம கடன் பட வேண்டாம். ஒரே ஒரு காரியத்துல மாத்திரம் நாம கடன் பட வேண்டும். எதிலே கடன் பட வேண்டும்? எதிலே கடனாளியாக இருக்கிறோம்? அன்பிலே. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் கடன் படாதீர்கள். சோ நாம் மற்றவர்களிடத்திலே அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். அன்பு கூர்ந்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க கடனாளியா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் குறிப்பு. ரோமர் 16:14 சாரி 3 கொரிந்தியர் 16. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு கூட செய்யப்பட கடவுள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுள். சோ இந்த புதிய ஏற்பாட்டிலே அன்போடு கூட செய்யப்பட வேண்டியது மிகவும் முக்கியமான காரியம். சோ இப்போ கேள்வி என்னவென்றால், ஐ திங்க் எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங் நீங்களும் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் இங்கே எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங் பண்ணல, பைபிள் ஸ்டடியில நடத்தி கொண்டிருக்கேன். ஸோ என்னோட கூட சிந்திக்கிறீங்க. Thank God for you. ஸோ கேள்வி என்னவென்றால், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது அப்படின்னா உங்களுடைய சேவைகள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பது அன்போடு, அன்புக்கு நீங்கள் கடனாளிகளாக இருக்கிறீர்கள். அன்போடு சேர்ந்து சுவிசேஷத்தை, அன்பினால் சுவிசேஷத்தை அறிவிக்க கடனாளிகளாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் பவுல் சொல்ல விரும்புகிறார். அப்போ அன்பு இல்லாமலும் உங்களுடைய காரியங்கள் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அன்பு இல்லாமலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? பிலிப்பியர் 1 பொறாமையினாலும் பொறாமையினாலும் சிலர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் என்று பவுல் எழுதுகிறார். அந்த ரெஃபரன்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அந்த அன்பை குறித்த அந்த பகுதியை கொஞ்சம் அந்த பகுதியில போகலாம். அந்த பகுதி நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான பகுதி தான், நிறைய தடவை நம்ம வாசிக்கிற காரியம் தான். ஆனாலும் ஒரு முறை கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கலாம். 13:1-2 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு கேள்வி நம்மிடத்திலே கேட்கப்படுகிறது. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அப்படின்னு சொல்லும்போது, அன்பு இல்லாமல் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேச முடியுமா? இந்த வசனத்தை மாத்திரம் அப்சர்வ் பண்ணி சொல்லுங்களேன். இம்ப்ளைடா அதுல ஒரு மீனிங் இருக்குதா? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அப்படின்னு பவுல் எழுதுகிறது. இம்ப்ளைட் மீனிங் என்ன? அப்படி முடியுமா? பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுனாலதான் சொல்றாரு. அதே மாதிரி சிமிலர் பேட்டர்ன்ல 2வது வசனத்துல, நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அதே மாதிரி கேள்வி நம்ம கேட்டு வரலாம். தீர்க்க தரிசன வரத்தை, அன்பு இல்லாமலே நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருக்கலாமா? சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறியக்கூடியவனாகவும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கிறது. அதனால்தான் இதெல்லாம் இருந்தும் அன்பு இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 3வது வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணுகிறேன். என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், என் சரி ரொம்ப ஆச்சரியமான காரியம், என்னுடைய சரீரத்தையே நான் சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால். அன்பு இல்லாம நான் இந்த சாக்ரிஃபைசஸ் கூட செய்ய வாய்ப்பு இருக்கா?
வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ புதிய ஏற்பாட்டிலே இந்த ஆட்டிடியூட் ஆஃப் லவ், அன்பு என்கிற காரியம் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் எல்லா வரங்களிலும் அது இணைந்து இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஸோ பழைய ஏற்பாட்டிலே ஒரு நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருந்தது. ஆனால் இயேசு புதிய ஏற்பாட்டிலே ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார் இல்லையா? அதையும் பார்க்கலாமா? யோவான் இந்த லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம். லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர். இது பழைய பாட்டு. லேவியராகமத்திலே உன்னிலே நீ அன்பு கூறுகிறது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் யெகோவா சொல்கிறது. யோவான் 15:12 நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறீர்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிய கட்டளை. பழைய கட்டளை என்ன, புதிய கட்டளை என்ன? பிதாவாகிய தேவனிடத்துல நீ அன்பு கூறுவாயாக என்பது இப்ப நம்ம வாசித்த அந்த லேவியராகமம் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமல் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனில். இந்த இடத்துல 34வது வசனம் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். So what's new? பழைய ஏற்பாட்டுல மற்றவர்கள் அன்பு செலுத்துறது போல நீயும் அன்பு செலுத்து அப்படின்னு. ஸோ ஒன் வித் ஹரிசாண்டல். புதிய ஏற்பாட்டுல வந்து தேவன் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒரு நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுகிறது? இது பழையது, இது பழைய கட்டளை. என்ன சொல்லுகிறது? உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர். உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல. ஆனால் புதிய கட்டளை என்ன? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இருந்தாலும் கூட சரீர பிரகாரமாக அவர் இன்னும் வரவில்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் கிறிஸ்துவாக பிதாவாகிய தேவனோடு வார்த்தையாக அவர் இருக்கிறாரே ஒழிய இந்த லேவியராகமம் 19:18 சொல்லப்படும் போது சரீரத்திலே வந்த இயேசு கிறிஸ்து இல்லை. அது பழைய கட்டளை. பழைய கட்டளை என்ன? உன்னிடத்துல நீ நேசிக்கிறது போல மற்றவர்களிடத்துல நேசி அப்படின்னு சொல்லி. ஆனா இயேசு சொல்கிறார், நான் உன்னிடத்துல அன்பு கூறுகிறது போல நீங்கள் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லிங்கிற அந்த புதிய கட்டளை கொடுக்கிறார். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் நியூ? ஆக்சுவலி இங்க ஒரு நியூ பேட்டர்ன் இஸ் தேர். அந்த நாட்டில இயேசு கிறிஸ்து சரீரத்துல வாழ்ந்த அன்பு காட்டின ஒரு பேட்டர்ன் கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சீஷர்களுக்கு முன்பதாக வாழ்ந்து காட்டுகிற, மக்களுக்கு முன்பதாக வாழ்ந்து காட்டுகிற ஒரு பேட்டர்ன் இருக்கிறது. அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான
நம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற நம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். நாம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அண்ட் இந்த பேட்டர்ன் நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இயேசு தன்னுடைய இதைகள் எல்லாத்தையும் கடற்றி வைத்து ஒரு மாடலா இயேசு செய்து காட்டினார் அப்படிங்கறத காட்டிலும் லிட்டரலா அன்னைக்கு வந்து யாருமே சர்வன்ஸ் இல்ல. யூசுவலா அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த ஸ்ட்ரீட்ஸ் வந்து ரொம்ப டஸ்டியா இருக்கும், சாக்ஸ் கிடையாது. அந்த நாட்கள்ல எல்லாருக்கும் கால்களும் அழுக்கா இருக்கும். அதனால யூத கலாச்சாரத்தின்படி அவங்க வீடுகளுக்கு வரும்போது ரொம்ப அழுக்கான கால்களோட வருவாங்க. அதை யாராவது ஒரு சர்வன்ட் கழுவுவாங்க. அன்னைக்கு கழுவுறதுக்கு யாருமே இல்லை, இயேசுவே கழுவினார். கழுவிச்சு என்ன சொல்லுகிறார் என்பது நமக்கு தெரியும். 14வது வசனம், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவப்படுவீர்கள். நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவக்கூடிய கழுவும்படியான ஒரு பேட்டர்ன் தான் இந்த அன்புடைய பேட்டர்ன். இரண்டாவது, வாட் இஸ் நியூ, என்ன புதிதாக இருக்கிறது? புதிய ஏற்பாட்டிலே there is a power to love. மற்றவர்களை நேசிக்கத்தக்கதாக. இதுல ஒருவேளை உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சான்னு தெரியல. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொன்னா ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா இது வந்து செல்ஃப் எஸ்டீம் குறித்து சொல்கிறது. முதலாவது நீ உன்னை நேசிக்க பழகிக்கோ, முதலாவது நீ உன்னிலே அன்பு செலுத்து, அப்போ நீ மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்த முடியும். That is nonsense actually. நம்மைனா சொந்த சரீரத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. Exactly. தன்னுடைய சொந்த சரீரத்தை பகைக்கிறவங்க யாருமே இல்லை. தன்னுடைய சொந்த சரீரத்தை எல்லாருமே நேசித்து காப்பாற்றுகிறோம். இல்லாட்டி நம்ம உயிரோட இருக்க முடியாது. காலையில நாம் நம்மளை நேசித்தபடினாலதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், நம்முடைய கையினால எடுத்து நம்ம ஊற்றோம், நம்ம செஞ்சோம், நம்ம சாப்பிட்டோம். நாம நம்மளை நேசிக்கிறதுனாலதான் நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி கேர் எடுத்து பண்ணணும். ஸோ திஸ் இஸ் நேச்சுரல். ஸோ நேச்சுரலா நீ உன்னை நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசி அப்படின்னு சொல்லி அதே பெரிய காரியம். நாட் வெரி ஈஸி. ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிற காரியம் நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல. This is an unconditional love. நீ எதற்குமே தகுதியுடையவன் அல்ல. கிரேக்கன் தான் தகுதியுடையவன் அவளுக்கு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி நீ அவனை நேசிக்க அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. இதெல்லாத்தையும் இந்த இடத்துல அவர் கொண்டு வருகிறார். அந்நியர்கள், புறஜாதிகள், அன்கல்ச்சர்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லி யாரையுமே ஒதுக்க முடியாது. Because the pattern that is shown is much powerful. But what is new? இன்னொரு புதிய காரியம் அதுல இருக்கிறது. இந்த புதிய பாட்டிலே இயேசு கொடுக்கிற இந்த புதிய கட்டளை ஆகிய நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் மற்றவர்களை நேசிங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுல இன்னொரு புதிய காரியம் இருக்கிறது. அதை தான் யோவான் 15:12 வாசிக்கிறோம். 15:12 ஏற்கனவே நம்ம வாசித்தோம். 9:10 பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். பிதா என்னிலே அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நான் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறேன். லிவிங் இன் லவ். இது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த காரியத்தினுடைய ஆழத்தை தயவு செய்து நாம புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த முயற்சி செய்வோம். ஒரு கொடியானது செடியிலே நிலைத்திருக்கிற அனுபவம், abiding in Christ. அதைத்தான் இயேசு இங்கே பேசுகிறார். நான் பிதாவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய சாரம் ஒவ்வொரு நாளும் என்னிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் அவரோடு நேரம் செலவழிக்கும் போது I get a feeling, I experience the love of God. பிதாவாகிய தேவன் என்னை அதிகமாய் நேசிக்கிறார் அப்படின்றத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான். சோ ஒவ்வொரு நாளும் நாம ஆண்டவருடைய சமூகத்துல காலையில போகும்போது எனக்கு இந்த உலகத்தினுடைய நேசம் எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. I am so satisfied with God's love. It
flows as a power to love people. மற்றவர்களை நாம் நேசிக்கக்கூடிய ஒரு வல்லமை அதிலிருந்து கடந்து வருகிறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ யாரை நேசிக்க வேண்டும், யாருக்கெல்லாம் நான் அன்புக்கு கடனாளியா இருக்கிறேன், யாருக்கெல்லாம் நான் சுவிசேஷத்துக்கு கடனாளியா இருக்கிறேன். மத்தேயு 5:46. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்களே. ஆயக்காரர் அப்படிங்கிறதுல ஐ திங்க் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல பொதுவாக புறஜாதியார், ஜென்டைல்ஸ் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இதுல என்ன வார்த்தை சொல்லி தெரியல. டாக்ஸ் கலெக்டர்ஸ் சில டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, சில டிரான்ஸ்லேஷன் புறஜாதியார், தேவனை அறியாதவர்கள். தேவனை அறியாதவர்களும் அப்படி செய்யறாங்க. சோ அவங்க என்னைய ஒரு நாள் டின்னருக்கு கூப்பிட்டாங்க, அதனால நான் அவங்கள இன்னொரு நாள் டின்னருக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா அது அன்பாக இல்ல. அது ஆயக்காரர்கள், புறஜாதிகளும் அப்படி செய்யறாங்க, அது அன்பு கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படி செய்கிறார்களே. சோ இந்த வசனங்களை எல்லாம் நீங்க வீட்டுல போய் மெதுவா வாசிக்கலாம். ஒரு சில ரெஃபரன்சஸ் நான் விட்டுடுறேன். இப்போ நம்ம ஃபெமிலியரான லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே அந்த லாயர், நியாயாதிபதி ஒருவன், நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவினிடத்திலே வந்து கேட்ட கேள்விக்கு நாம் வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25 முதல் 37 உள்ள இந்த பேசேஜ்ல நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு கதை தான். ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம அதுல வாசிக்கலாம். 25வது வசனம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி. So he has a problem. அவன் கேட்ட கேள்வி எதனால அவன் அப்படி கேட்கிறான் அப்படிங்கிறதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்யும். எனக்கு பிறன் யார், நான் பிறனை உண்மையிலேயே நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த டீச்சபிள் ஸ்பிரிட்டோட அவன் கேட்கலாம் இல்லையா? முதலாவது அவனுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா, இயேசுவை சோதிக்கும்படி அப்படி கேட்டான். சோ இயேசு என்ன சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது, வாசி என்ன அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு 27வது வசனத்துல அவன் நிதானமா சொல்றான் இல்லையா? ரொம்ப அழகா. நம்ம யூசுவலா இந்த நியாயசாஸ்திரிகிட்ட எதிர்பார்க்கிறது என்னவா இருக்கும், 10 கட்டளைகளை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா ரொம்ப ஞானமா ரொம்ப அழகா சொல்றான். அவன் 10 கட்டளைகளுக்கு சாரமாக இருக்கிற அந்த எசன்ஸ் சொல்றான். அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியமான காரியத்தை அவன் துல்லியமாக சொல்லுகிறான். அதனாலதான் இயேசுவாமி அவனை அப்ரிஷியேட் பண்ணி அப்படியே செய்வான். ஆனால் 29வது வசனத்திலே அவனுடைய பிரச்சனை என்ன? அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். எனக்கு பிறன் யார்? சோ அவனுடைய இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். எனக்குலாம் ரொம்ப நாள் கன்ஃபியூசிங்கா தான் இருக்குது. எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்புறம் அந்த சமாரியன் தான் அவனுக்கு பிறன். ஆனா சமாரியன் இங்கே உதவி செய்கிறவனா வர்றான். இது உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருந்தது தெரியும், எனக்கு ரொம்ப நாள் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. சோ இவனுக்கு என்ன பிரச்சனை, இவனுடைய பிரச்சனை என்ன? ஏதாவது ரிஃப்ளெக்ஷன்ஸ்? அவன் தன்னை நீதிமானாக காண்பிக்க விரும்பி, நான் ஒரு நீதிமான், நான் இந்த நியாயப்பிரமாணங்களை எல்லாம் 10 கட்டளைகளை மாத்திரமல்ல, எனக்கு தெரிந்த எல்லா நியாயப்பிரமாணங்களையும் நான் கைக்கொள்கிறேன். அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய எசன்ஸையும் நான் கைக்கொள்கிறவனாக நான் என்னை பார்க்கிறேன், நான் என்னை நீதிமானாக பார்க்கிறேன். எனக்கு பிறன் யாராக இருக்க முடியும் அப்படின்னா, he's trying to sort out people. நான் நீதிமானாக இருக்கிறேன் என்றால் என்னை போல நீதிமான் ஒருவனை நான் நேசிக்க வேண்டும். ஒருத்தரும் நீதிமான் இல்லை, நான் நீதிமானாக இருக்கிறேன். நான் நீதிமான் ஒருவனையும் பார்க்க முடியவில்லை. அது
கிருபை காட்டுவதற்கு பாத்திரமாக ஒருவரையும் காணவில்லை. நான் அன்பு காட்டுவதற்கு பாத்திரனாக யாரையும் காணவில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர் ஞானிகளுக்கும் மூடருக்கும். இங்க இயேசு அவனுக்கு காண்பிக்கிறது என்ன, நீ வந்து இந்த எனக்கு பிறனிடத்திலே நான் நேசிக்க வேண்டுமானால் அங்கே யார் பிறன் என்கிற கேள்வியே உனக்கு தப்பு. யார் பிறன் என்று கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. இங்கே ஒருவன் குற்றுயிரும் கொலையுருமாக கிடக்கிறான். அவனை ஒன்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உள்ளவன், நான் நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒருவன் கடந்து போகிறான். யாரு? லேவியன் கடந்து போகிறான் அந்த பக்கமாக. சோ அவனுக்கும் இதே ஆட்டிடியூட் தான் இருக்கு. நான் லேவியன், நான் விசேஷித்தவன், நான் ஒரு நீதிமான். சோ இவன் யாராக இருக்க முடியும்? சோ எனக்கேற்ற பரிசுத்த வேலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போயிட்டான். ஆசாரியனும் அதே மாதிரி தான் தன்னை நீதிமானாக கருதி போயிட்டான். ஆனா சமாரியன் வந்து he had nothing to sort out. அவனே ஏற்கனவே அவன் தன்னை தாழ்த்தப்பட்டவனாக எண்ணுகிற ஒரு மனுஷனுக்கு இவன் தான் யாருக்கு அன்பு காட்ட வேண்டுமோ அவன் யார் என்று மைண்ட்ல சார்ட் அவுட் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. The need is so urgent that யாராக இருந்தாலும் நான் அவனுக்கு கடனாளியா இருக்கிறேன் அவனும் ஏதோ ஒரு வேலைக்கு தான் போயிட்டு பார்க்கட்டான அந்த வேலைக்கு போய் கொண்டிருக்கிற அந்த நேரத்தை அவன் இந்த குற்றுயிராய் கொலையூராய் இருக்கிறவனுக்காக கொடுக்கிறான். 2 காசு அவனுடைய சொந்த வாகனத்திலே ஏற்றி. So to love others costs. அது சில செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். அது நம்முடைய நேரத்தை எடுக்கும். அது நம்முடைய சில வேலைகளை நாம் முக்கியமாக கருதி வைச்சிருக்கும் போது அப்பதான் ஒரு இன்டர்வென்ஷன் வரும். அந்த நேரத்துல தான் போன் பண்ணி நான் வரவான்னு கேட்பாங்க. ஆமா, நான் என்னுடைய வேலைகளை இதற்காக நான் ஒத்தி வைக்க, இவர்களுக்கு உதவி செய்யப்படியாக நான் ஒத்தி வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று உடனடியாக சொல்லக்கூடிய ஒரு மனோநிலை. இரண்டாவது பகுதிக்கு நாம் போகலாம். பிறருக்கு நாம் இப்படி அன்பினாலே செய்யக்கூடிய மிக உன்னதமான அன்பின் கிரியை என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ரோமா பிரிவில் இருக்கிறவர்களுக்கு நாம் இயன்ற மற்றும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிக உன்னதமான, அதற்காக மற்ற காரியங்கள் செய்யக்கூடாது என்பதில் மற்ற காரியங்கள் எல்லாமே அந்த அடங்கி இருக்கிறது. ஆனால் சுவிசேஷம் மிக முக்கியமானது. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 9வது வசனம் நம்ம அடிக்கடி தியானிக்கிறதும் அடிக்கடி நம்ம பிரசங்கங்களிலே கேட்கிறதுமான ஒரு வசனத்தை நம்ம வாசித்து, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்வது நியாயம் அல்ல. இது என்ன கான்டெக்ஸ்ட்னு நமக்கு புரியல. சீரியர்களா அசீரியர்கள்? சீரியர்கள். சீரியர்கள் அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக அவர்கள் கொத்தளங்களை கட்டி அவர்கள் அங்கே கேம்ப் போட்டு இருக்கிறார்கள். ராத்திரியிலே ஆண்டவர் அங்கே பெரிய காரியங்களை செய்து விட்டார். இங்கே கோட்டைக்குள்ளே பயங்கரமான பஞ்சம், அந்த ஒரு கழுதத்தலை ரொம்ப காசு விற்கிறது, அந்த காரியங்கள்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அவ்வளோ பஞ்சமும் பசியும். ஒருத்தி அவளுடைய ஃப்ரெண்டுடைய பிள்ளைய இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுறா. அடுத்த நாள் அக்ரிமெண்ட் படி இவளுடைய பிள்ளைய கொடுத்து 2 பேரும் சேர்ந்து சமைக்கணும். அந்த அளவுக்கு பஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது. அந்த நேரத்துல இந்த குஷ்டரோகிகள் 5 பேரா, எத்தனை பேரு? அந்த குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு ரொம்ப இருக்கிறவங்க 4 பேர். நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த சீரியர்களுடைய அந்த பாளையத்துல நம்ம போய் தானே பார்ப்போம். ஏதாவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு அவங்க நம்மளை கொண்டாங்கன்னா செத்துருவோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போறாங்க துணிகரமா. ஆனா அங்க வந்து எல்லாமே பாளையம் சும்மா இருக்குது. எல்லாரும் போயிட்டாங்க, நல்லா திருப்தியா சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட பிறகு அவங்க சொல்லுகிறாங்க, பாக்கலாம், வாசிக்கலாம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல. நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள்
நற்செய்தி அறிவிக்கும் நாள். நற்செய்தி அறிவிக்கிற நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். யார் சுமத்துவாங்க? இவங்க போகாம இருந்தா என்ன? இதே கான்செப்ட் தான் இல்ல. நான் கடனாளியா இருக்கேன், என்னுடைய சொந்த ஜனங்கள். நான் ஒருவேளை லெப்பரா இருக்கலாம். இங்கேயும் அதே மாதிரிதான் நல்ல சமாரியனுடைய கதை தான். சமாரியன் ஒரு நேபரா மாறுகிறது போல இங்கே ஆல்ரெடி குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க குஷ்டரோகத்தினால தங்களை குறித்து தாங்களே கவலைப்பட்டு கொண்டிருக்க எல்லா காரணங்களும் அவர்களுக்கு உண்டு. அப்படி இருக்கிற மக்கள் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நாம என்ஜாய் பண்றோம், நம்முடைய சக மக்களுக்கு நம்முடைய மக்களுக்கு அவங்க இப்படி கழுத தலையை இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க, அவங்க பிள்ளைங்களை புசிக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்துல நான் அவர்களுக்கு கடனாளியா இருக்கிறேன், நாம் 4 பேரும் அவர்களுக்கு கடனாளியா இருக்கிறோம் என்கிற அந்த ஃபீலிங் அவர்களை வாட்டி எடுத்தபடினாலே அவங்க உள்ள சொல்லுகிறார்கள். ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மாத்திரம் நம்ம பார்த்து முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் நமக்கு மிகவும் நன்றாக தெரிந்த அந்த பகுதி. நன்றாக சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த புதிய கட்டளையாக இயேசு கொடுக்கிற கட்டளை, நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிப்பதல்ல, நான் உங்களை நேசிப்பது போல. நான் உங்களை எப்படி நேசிக்கிறேன்? நீங்கள் சத்துருக்களா இருக்கும் போது உங்களை நேசிக்கிறேன். சத்துருக்களையும் நேசிக்கிற அப்படிப்பட்ட அன்புக்கு ஒரு வல்லமை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு புதிய ஏற்பாட்டிலே ஒரு வல்லமையை நமக்கு தருகிறார். அந்த வல்லமையை பேதுருவினுடைய வாழ்க்கையிலே இயேசு கொண்டு வரும்படி எப்படி முயற்சி செய்கிறார் என்பதை ரொம்ப அழகா நம்ம பார்க்கிறோம். இந்த யோவான் 21வது அதிகாரத்தில் உள்ள அந்த பேசேஜை நம்ம படிக்கிறதுக்கு முன்பதாக லூக்கா 22 படிக்கிறது ரொம்ப நல்லது. லூக்கா 22வது அதிகாரம். So what really happens அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31வது வசனம். பின்னும் கர்த்தர், சீமோனே இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நான் உன் விசுவாசம் ஒழுங்கு போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இந்த இடத்துல இந்த பேசேஜுக்கு முன்னாடி இன்னொரு காஸ்பல்ல இது என்ன கான்டெக்ஸ்ட்ல வருதுன்னு சொன்னா, இயேசு சொல்லுகிறார்ல, என் நிமித்தம் இன்று எல்லாருமே இடரல் அடைவீர்கள். அதாவது என்னை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் எல்லாருமே என்னை விட்டு ஓடி போவீங்க அப்படிங்கிற அர்த்தத்துல இயேசு சொல்லுகிறார். அப்போ பேதுரு முந்திரி கொட்டை, நமக்கு நல்லா தெரியும்ல, முந்திரி கொட்டை மாதிரி பேசுவான். அந்த பேச்சு அவனுடைய சொந்த வில்லுல இருந்து வர பேச்சு அப்படிங்கிறது 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு படம் போட்டதுல அதையும் நீங்க பிளாஷ்பேக் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது குயிக்கா தன்னுடைய சித்தத்தில் இருந்து தன்னுடைய வில்லுல இருந்து டைரக்டா அவன் சொல்லுகிற காரியம், எல்லாருமே ஓடி போனாலுமே நான் உண்மை விட்டு ஓடி போக மாட்டேன், காவலிலும் சாவிலும் இல்ல அப்படிதான் சொல்றான், காவலிலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன். உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட சேர்ந்து நானும் என் கையை கொடுப்பேன், சரண்டர் ஆயிருவேன், நானும் அரெஸ்ட் ஆயிருவேன் ஆண்டவரே. நீங்க அரெஸ்ட் ஆகுனா நானும் அரெஸ்ட் தான், நீங்க சத்தா நானும் சாவேன், உம்மோடு கூட காவலிலும் சாவிலும் பின்பற்றுவேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான். நம்ம நிறைய தடவை இருந்தாங்க, ஆண்டவருக்காக நான் உயிரை கொடுக்கறதுக்கு ஆயத்தம், ஆனா ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு சோதனை வரும்போதுதான் தெரியும். உயிரையும் கொடுக்க ஆயத்தம், 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது யோசிக்கிறோம். சோ அதே மாதிரிதான் அவன் காவலிலும் சாவலும் நான் உன்னை பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னவனுக்கு தான் இயேசு சொல்லுகிறாரு,
கோதுமையை படைக்கிறது மாதிரி உங்களை படைக்கிறதுக்கு சாத்தான் கேட்டுக்கொண்டான். 32வது வசனம். நானும் உன் விசுவாசம் ஒழுது போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரி ஸ்திரப்படுத்தி என்றார். அதுக்குதான் அவன் சொல்றான். சாரி, இதுலதான் 33வது வசனத்துல. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. அதாவது எனக்கு போதுமான பலன் எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறான். Lord, I have the power. I have the power to follow you. நான் உம்மை பின்பற்றி வருவதற்கு, நான் உம்மை நேசிப்பதற்கு, நான் உம்மை நேசிப்பதனால உம்மோடு கூட நான் அரெஸ்ட் பண்ணப்படுவதற்கும், உம்மோடு கூட நான் மரிப்பதற்கும், சிலுவையில் அறையப்படுவதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். என்னால முடியும், எனக்கு அதற்குரிய பலன் இருக்கிறது, எனக்கு அதற்குரிய அன்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா ஒரு காரியத்தை அவன் ரியலைஸ் பண்ணல. இயேசு இங்க ஜெபிக்கிறார்ல, நான் உனக்காக உன் விசுவாசத்தையும் அன்பையும் நீங்க ஒன்னாவே இதுலயும் பாருங்க. விசுவாசமும் அன்பும். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நான் உனக்காக பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டேன். So what a sure statement இல்ல. இயேசு பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டார்னா அந்த ஜெபம் கேட்கப்படுமா? 101% or 150% or 1000% இயேசு கேட்பார். So இயேசு சொல்றாரு, நீ சொல்றதுனால புடைக்கப்படுவாய். நீ சொல்ற மாதிரி நீ காவலிலும் சாவிலும் நீ பின்பற்றி வரக்கூடியவன் அல்ல. உனக்குள்ள அந்த பலன் இல்ல. உன்னை படைக்கும் போது நீ நிச்சயமா அங்கேயும் ஆடுவ, உன்னுடைய விசுவாசம் ஆடும். ஆனா விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருக்க நான் ஜெபம் பண்ணியிருக்கேன்ப்பா. இவன் அதை கொஞ்சமும் புரிஞ்சிக்கவே இல்லை. நமக்கு இந்த மாலை வேளையில ஒரு பெரிய கம்ஃபர்ட் இதுதான் பிரியமானவர்களே. நம்ம சுழலினால புடைக்கப்படுவது போல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற ஒரு நிலைமை வந்தாலும் நம்முடைய விசுவாசம் மாத்திரம் ஒழிந்தே போகாது. Jesus, இயேசு நமக்காக ஜெபம் பண்ணும்போது இவனுக்கு நல்ல வேலை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? தெரியல. இவனுக்கு ப்ரொமோஷன் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஓயாமல் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறான். பண்ணுவாரா இருக்கலாம், எனக்கு தெரியல அதை பற்றி. ஆனால் ஒன்று தெரியும், ஒன்று நன்றாக தெரியும். ஆண்டவரே, இந்த இந்த சகோதரன், இந்த மணிவண்ணன் அல்லது இவங்க விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனை வரப்போகிறது. பிசாசு ஏன்ட்ட இல்ல, இங்கேயும் அதான் நம்ம பார்க்கணும். பிசாசு ஏன்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டான். சோ நானும் பெர்மிஷன் கொடுத்துட்டேன். ஆனா அவங்க சோதிக்கட்டும் சுழல்ல. சோ he is not devoid of சுழல்ல படைக்கிறது. சுழல்ல படைக்கிறதுல இருந்து தப்புவிக்கும்படியா ஜெபிக்கல. சுழலிலே நீ படைக்கப்படுவாய். It will be very painful. ஆனாலும் முக்கியமான காரியம் உனக்கு நேரிடாது. விசுவாசம் உன்னிலே ஒளிந்து போகாம நான் ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இந்த மாலையில நமக்கு பெரிய கம்ஃபர்ட். ஒருவேளை நம்மளே சில கோதுமை சுடல குறைக்கப்படுவது போல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும்படியான ஒரு பிசிக்கலான பெயின்ஃபுல் சிச்சுவேஷனுக்குள்ள நம்ம போகலாம். But remember always that Jesus Christ is praying for our faith, particularly நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அதை நிறைவேற்றும்படியாக தான் இந்த 21வது அதிகாரத்திலே இயேசு அவரை தேடி வருகிறார். நமக்கு இந்த சம்பவம் நல்லாவே தெரியும். சோ விசுவாசமும் அன்பும் ஒண்ணுதான். அவர் ஜெபம் பண்ணது மாத்திரம் இல்லாம he is trying to build his faith as well as love. விசுவாசமும் அன்பும் இணைந்ததற்கு நம்ம அறிந்திருக்கிறோம். சோ அந்த விசுவாசத்தை அன்பையும் பலப்படுத்தும்படியாக 15வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையாவே நான் நினைக்கிறேன் முந்திரி கொட்டை மாதிரி தான் சொல்றான். So Jesus is not satisfied with that. ஏ சவுனிக்கு அதுல satisfaction இல்ல. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி,
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆடுகளை மேய்ப்பாயாக. சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்றுதல், அதாவது ஆடுகளுக்கு மினிஸ்டர் பண்ணுதல், ஆடுகளுக்கு ஊழியம் செய்தல் எதன் அடிப்படையிலே வருகிறது? என்னுடைய அன்பை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். When my love is fully working in you, என்னுடைய அன்பு உன்னிலே முழுமையாய் ஊற்றப்பட்டு அந்த அன்புக்கு ரெசிப்ரோக்கலாய் நீயும் என்னை நேசிக்கும் போது, ஆனா அது உன்னால முடியாது, அது நீ ப்ரூவ் பண்ணிட்ட. சிலுவையில நான் அடிக்கப்படுவதற்கு முன்னதாகவே நீ ப்ரூவ் பண்ணிட்ட உன் அன்பு எவ்வளவு சில்லியானது அப்படின்னு சொல்லி என்னை 3 தரம் மறுதலிக்கும்படியான அந்த காரியம் யூதாஸ் காரியத்தை செஞ்ச அதே காரியம் மாதிரிதான். So you yourself have proven that you don't have the power to love me, but now resurrected Jesus ஆக, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக அந்த அன்பை உன்னிலே ஊற்றும்படியாக, அளவில்லாமல் ஊற்றும்படியாக நான் வந்திருக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் அதை உன்னிலே ஊற்றுகிறேன். அதை நீ அனுபவி. நான் உன்னை நேசிக்கிற அந்த அன்பிலே அதை நீ ருசி பார்த்து அதிலே நீ நிலைத்திருப்பாயானால் you will be naturally shepherding. நீ ஆடுகளை மேய்ப்பாய். ஆடுகளை மேய்க்கிறது will be a spontaneous. நான் கடனாளியாக இருக்கிறேன் என்பது ஸ்பான்டேனியஸா உனக்குள்ள இருந்து வரும்.